இந்த வீடியோல என்ன நம்ம பார்க்க போறோம்னா ஐபிஎல் மெகா ஆக்ஷன் அப்டேட்ஸ் அண்ட் தல தோனி 2025 ஐபிஎல் ஆடுவாரா இல்லையான்னு தான். ஜூலை 30 10 ஐபிஎல் டீம் ஓனர்ஸுக்கும் பிசிஐ அபிஷியல்ஸுக்கும் மீட்டிங் நடந்துச்சு. ஐபிஎல் மெகா ஆக்ஷனை பத்தி அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கறதுக்காக தான் இந்த மீட்டிங் நடத்தினாங்க. 5ல இருந்து 6 டீம் வந்து இந்த வருஷம் மெகா ஆக்ஷனே வேணான்னு சொல்லியிருக்காங்க. 4ல இருந்து 5 டீம் வந்து இந்த வருஷம் கண்டிப்பா மெகா ஆக்ஷன் வச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இவங்க என்ன சொன்னாலும் என்னமோ டெசிஷன் எடுக்க போறது பிசிஐ தான். பிசிசிஐயும் பிராட்காஸ்டர்ஸும் மெகா ஆக்ஷன் நடத்தி ஆகணும்ன்ற மாதிரி இருக்காங்க. போட்டே ஆகணும். கேகேஆர் ஓனர் ஷாருக் கான் அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஓனர் காவியா மாறன் 2 பேருமே எங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஷன்ஸ் கொடுங்க, அவங்க ஒரு பிளேயரை பேக் பண்ணி அவங்கள க்ரூம் பண்றோம், ஆனா வந்து நீங்க இப்படி மெகா ஆக்ஷன்ல அவங்களை கொண்டு போய் விட்டுறீங்க, அகாடமி வச்சு அந்த பிளேயர்ஸை பேக் பண்ண எங்களுக்கு வந்து இதனால ஒரு பெரிய பயனே இல்லாம போயிருது. நாங்க பிளேயரை ஸ்கவுட் பண்ணி ஃபெயிலியர் ஆகுறப்ப பேக்கப் பண்ணி க்ரூம் பண்ணி கொண்டு வந்துருவோமா, அவங்க நோகாம போய் மெகா ஆக்ஷன்ல விட்டு வந்துருவாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம காவியாக்கா ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஆப் வச்சிருக்காங்க. ஒரு சில ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க நினைச்ச அமௌண்ட்ல ஐபிஎல் ஆக்ஷன்ல போலனா அவங்க ஐபிஎல் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதனால டீம் காம்போசிஷனே பாதிக்கப்படுது. சோ பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் ஆக்ஷன்ல பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கடைசி நேரத்துல புல் அவுட் பண்ணா அவங்கள வந்து 2 வருஷம் பேன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க நம்ம காவியா மாறன். நீ ஊர் கிளம்பு. என்ன சகல பிரீத்தி சிந்தாவுக்கும் ஷாருக் கானுக்கும் சண்டைன்னு சொல்றாங்க. ஏன்னு தெரியுமா? ஷாருக் கான் அதிக ரிட்டன்ஷன் கேட்டிருக்காரு, அதுக்கு பிரீத்தி சிந்தா வெறும் 3 ரிட்டன்ஷன் போதும்னு சொல்லிட்டு சண்டை போட்டதா தகவல் வந்திருக்கு. இவ ஒருத்தி மட்டும் நம்மள என்ன பேசினாலும் நமக்கு கோவமே வரமாட்டேங்க. என்னதான் கோமா பேசினாலும் ஆள் அழகாத்தே இருக்கா. எல்லாரும் நினைச்சது என்னன்னா வழக்கம் போல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மிச்சர் சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்கன்னு தான். ஆனா அங்க நடந்ததே வேறங்க. என்னன்னு பாக்கலாம் வாங்க. 2008ல இருந்து 2021 வரை ஐபிஎல் ஒரு ரூல் இருந்திருக்கு. அது என்னன்னு தெரியுமா? ஒரு பிளேயர் ரிட்டையர் ஆகி 5 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னா அவர் அன்கேப்டு பிளேயரா ஆக்ஷன்ல அவரோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதை திரும்ப கொண்டு வாங்கன்னு சொல்லி சிஎஸ்கே சொன்னதா தகவல் இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு கன்ஃபார்மா தெரியுது, தோனி வந்து 2025 ஐபிஎல்ல விளையாட போறாருங்க. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. பண்டிகையை கொண்டாடுங்க. தல தோனியை அன்கேப்டு பிளேயரா ரிட்டைன் பண்றது சரியான்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியாக்காக 6 T20 வேர்ல்டு கப் அவர் கேப்டன் பண்ணிருக்காரு, ஒரு T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சும் கொடுத்திருக்காரு, 1600க்கு மேல T20 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. தோனி கிட்ட இருக்கிற பிராண்ட் வேல்யூக்கும் அவரோட ஃபேன் பேஸுக்கும் சிஎஸ்கே அவர் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸாவே ரிட்டைன் பண்ணலாம். அன்கேப்டு பிளேயரா ரிட்டைன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் உங்க நவி. இது மாதிரி கிரிக்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் வித் காமெடி டெம்ப்ளேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.